அழகு அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ரேவதிக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கதவை போட்ட ரொம்ப நேரமா வெளியே உட்காந்து ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் வேற கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. மழை வர மாதிரி இருக்கு, இடி இடிக்கிற சத்தெல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி புலம்பிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா மழை வந்துருது. மழை வந்ததும் ரேவதி மழையிலே நனைஞ்சிட்டு வெளியவே இருக்காங்க. எங்க எங்க கதவை திறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மழையிலே நனைஞ்சு கதவை தட்ட, ஆனா தங்கராஜ் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பதான் தங்கராஜ் அம்மா, டேய் கதவை தட்டுறாடா, மழை வேற வந்துகிட்டு இருக்கு, நாளை பின்ன ஏதாவது ஒன்னு ஆயிருச்சுன்னு வை, நம்ம மேல பழிய போடுவாங்க, ஒரு தடவை தானே போய் தொலைகிறான், மன்னிச்சு விடுடா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அம்மா சொல்ல, மா ஒரு நாள் ராத்திரி மழையில இருந்தா செத்துற மாட்டா, அவ அங்கேயே இருக்கட்டும், நீங்க போய் தூங்குங்க, நான் இங்கேதான் உட்காந்துருக்க போறேன், என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சோஃபாலே உட்காந்துருக்க. தங்கராஜோடைய அம்மாவும் போய் படுத்துடுறாங்க. இங்க தங்கராஜோடைய பிள்ளைங்க பார்த்தா ரெண்டும் தூங்கிட்டு இருக்குங்க. தரணி பார்த்தா எந்திரிச்சிடான். இடி இடிக்கிற சத்தத்தை கேட்டதுமே ரேவதி பையன் எந்திரிச்சு அம்மா அம்மான்னு சொல்லி தேடி பாக்குறான். ரேவதியவே ஆளை காணா, கீழே இறங்கி வரான். தங்கராஜ் உட்காந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பா இங்க இருக்காரு, அம்மாவை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு தரணி வேகமா மாடிக்கு போயிட்டு ரேவதியோடைய போன் எடுத்து பாக்யராஜுக்கு போன் பண்ணிடுறான். இங்க பாக்யராஜும் மலரும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்ப போகலதான் பாக்யராஜுக்கு போன் வருது. என்னங்க இந்த நேரத்துல போனு, மதியா இருக்க போகுது, போன் எடுங்க அப்படின்னு சொல்லி மலரு சொல்ல, மதி இல்ல ரேவதி நம்பர் மாதிரி இருக்கு, ரேவதி எதுக்கு இந்நேரத்துல போன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் போன் அட்டன் பண்ண, மாமா மாமா அம்மாவை காணா மாமா அப்படின்னு சொல்லி தரணி சொல்ல, தரணி என்னடா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பதற, மாமா அம்மாவை காணா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தரணி தூக்கத்திலே எழுந்திருச்சு பாக்யராஜுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லவும் பாக்யராஜுக்கு பதட்டம் ஆயிருது. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, தரணி தான் போன் பண்ணா, ஏதோ ரேவதியை காணான்னு சொல்றான், என்னங்க சொல்றீங்க, அதுவும் இந்த நேரத்திலயா அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, ஆமா மலரு என்னன்னு தெரியல, இந்த போற வழிதானே, ரேவதி வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு போயிருவோமா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லி மலரும் பாக்யராஜும் இங்க ரேவதி வீட்டுக்கு வராங்க. ரேவதி வீட்டு வாசல்ல கேட்டு கிட்ட இங்க பாக்யராஜ் வண்டியை நிப்பாட்டிட்டு பாக்குறாரு. வீட்டு வெளியில மலையில ரேவதி உட்கார்ந்து இருக்காங்க. இத பார்த்ததும் பாக்யராஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மலரு அங்கே பாரு, ரேவதி வாசல்ல நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, என்னங்க இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த மழையில ரேவதி நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க மலரு சொல்ல, தெரியலையே ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் இங்க கதவு திறந்து உள்ள வராரு. ரேவதி மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்யராஜ பார்த்ததும் மலருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா ஓடியாந்து பாக்யராஜ கட்டி பிடிச்சு ரேவதி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரேவதி இப்படி குற்ற மலையில இப்படி நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, அண்ணே அப்படின்னு சொல்லி இங்க ரேவதி அழுகவும், என்ன ரேவதி என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, ஆமாண்ணே என் அண்ணி பிறந்த நாளைக்கு வந்தல, வீட்டுல சொல்லாம போய் சொல்லிட்டு தான் வந்தேன், கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் எனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி நீ வெளியில தள்ளி கதவை போட்டிட்டார், நைட்டு முழுக்க நான் வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு, என்ன கேட்க ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா, வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ரேவதி கைய பிடிச்சு கூட்டிட்டு வராரு. வந்து கதவை போட்டு டம்மு டம்முன்னு தட்டவோ இங்க ஹால்ல உட்கார்ந்துருக்க தங்கராஜ் பார்த்தா முழிச்சிடுறாரு. என்ன இவ தட்டுற மாதிரி தெரியலையே, அதுவும் சத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வெளியே வந்து கதவை திறக்க பார்த்தா பாக்யராஜ் நிக்கிறாரு. பாக்யராஜ பார்த்ததுமே தங்கராஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சிய இப்படி கொட்டுற மலையில வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்கவும், என்னடி போனை போட்டு உன் அண்ணனை வர சொன்னியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், என்கிட்ட எங்க போன் இருக்கு, என்னதான் வெளியில தள்ளிட்டீங்களே, என்கிட்ட போன் இல்ல, என் அண்ணன் எதிர்ச்சியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், எங்க நான் எப்படியோ வரது இருக்கட்டுங்க, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி எப்படி குற்ற மலையில நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்காக உங்களுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்கவும் தங்கராஜ் அப்பதான் முறைச்சு பாக்குறாரு. புரியுதுங்க, என்னால ஒண்ணு உங்க தங்கச்சி சாகலைங்க, ஏன் சூழ்நிலை அப்படி, அதனால மலரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அதே தாங்க எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, வருஷமும் ஓடி போச்சு, 7 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, திரும்ப திரும்ப பழைய கதையே பாடிக்கிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி எங்க வீட்டுக்கு தானே வந்தா, பொய் சொல்லிட்டே வரட்டுமே, அவ ஒன்னும் தப்பான காரியம் செய்ய போலையே, எங்க வீட்டுக்கு தானே வந்தா, அதுவும் அவளுடைய அன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி தானே வீட்டுக்கு வந்தா, பிறந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு அப்படின்றதுக்காக இப்படி தண்டனை கொடுப்பீங்களா, இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா, உங்க மேல மரியாதை இருக்குதான், ஆனா நீங்க இப்படி எல்லாம் ரேவதியை கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க,
எங்க அம்மா அப்பா எவ்வளவு கோபப்படுவாங்கன்னு தெரியும்ல. நீங்க அடுத்த தடவை எங்க வீட்டுக்கு வரையில நீங்க எதிர்பார்த்த மரியாதைலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், என்ன குரல் ரொம்ப ஒசருது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், என் தங்கச்சி இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா குரலும் ஒசறது இல்ல, கையும் ஒசரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பேசவும், அண்ணே அண்ணே விடுனே நீ போன அப்படின்னு சொல்லி இங்க ரேவதி பாக்யராஜ் அனுப்பி வைக்க பார்க்க, இங்க பாருமா ரேவதி உள்ள போ, மாடிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதிய பாக்யராஜ் சொல்ல, அப்பதான் தங்கராஜ் முறைச்சு பார்க்கவும், அவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு, நீ மாடிக்கு போ, போய் ட்ரெஸ்ஸை மாத்தி தலையத்தோட குற்ற மலையில எவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருந்தியோ தெரியல, போ ரேவதி அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, நில்லடி அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, அண்ணே நீ போன நான் பாத்துக்கிறேன், ஒரு நாள் வெளியில இருக்கிறதுனால ஒன்னும் ஆயிராது, நீ போன அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், இங்க பாரு ரேவதி, உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒண்ணு இங்க வீட்டுல நினைக்க வேண்டாம், உன்னை கேட்கறதுக்கு அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கேன், அம்மா அப்பான்னு இருக்காங்க, இத்தனை பேர் உனக்காக இவரை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சு இவர் ஒன்னும் ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், என்னடா மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மிரட்டலாம் இல்ல, என் தங்கச்சியை இப்படியெல்லாம் கொடுமை செஞ்சா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்னடா செய்வ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கராஜ் கோவத்துல பாக்யராஜோடைய சட்டையை பிடிக்க, கோவத்துல பார்த்தா பாக்யராஜ் தங்கராஜ் கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. போதும் இத்தோட நிறுத்திக்க, உனக்கு என்ன பிடிக்காது, அதனால உன் கோவம் என்ன இருந்தாலும் அதை என் மேல காட்டு, என் தங்கச்சி மேல காட்டாத, என் தங்கச்சி என் ஒய்ஃபோடைய பிறந்த நாளைக்கு வந்தாதான், அதுவுக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்துக்காகத்தான் வந்தா, உனக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிக்கல, உனக்கு ஒருத்தவங்களுடைய பிறந்த நாளைக்கு போக அனுப்ப விருப்பம் இல்லைன்னா அது உன்னோட வச்சுக்க, ஆனா அதை என் தங்கச்சி கிட்ட எல்லாம் திணிக்க பார்க்காத, அவளுக்கு எங்க வீட்டுக்கு வர பிடிக்கும், என் கூட பேச பிடிக்கும், என் ஒய்ஃப் மலரு கூட நல்லா ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கும், அவளுக்கு எங்க வீட்டுல எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் இந்த வீட்லயே அவளுக்கு கிடைக்கணும், அவ நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சுதான் என் அம்மா அப்பா உனக்கு மரியாதை கொடுத்து ராஜ மரியாதை கொடுத்து அந்த வீட்டுல உன்னை இன்ன வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவளுக்கு மட்டும் கொடுமை நடக்குது, நீ அவளை இப்பெல்லாம் சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்க, டார்ச்சர் பண்ற, சைக்கோ மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், நானே என் தங்கச்சி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிருவேன்.